ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ எல்லாருக்கும் ஒன்று ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் வந்துட்டு லைக் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்ககிட்ட வந்து வாழ்மரம் தான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட் வந்து கேரியில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து வாழைமரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. ஸோ ஆனால் அவங்க வந்து எதுவுமே திருப்பி கேட்கல. லைக் இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்கல. நானாக கேட்டேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவங்க அதான் சொல்லிட்டாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் நான் வந்துட்டு முடக்கத்தான் கேட்குறேன், அவங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேபி ஆரிகனோ அவங்களுக்கு தேவைப்படுமான்னு தெரியல. ஆனால் என்கிட்ட இருக்க ஆரிகனோ பார்த்திங்கன்னா ஒரு பெரினியல் இது. ஸோ இப்போ தான் போயிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரினியல் ஆரிகனோ. ஸோ அதை வந்துட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது, மம்ஸ் இல்லை, ஒரு சாமந்தி. இது வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலில் போன வாட்டி இதில் வாங்கினோம், காஸ்கோவில் வாங்கினோம். ஆரிகனோவை தான் இங்கே பிடுங்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இங்கே பாருங்கள். இது வந்து செம்மையாக வளரும், பயங்கரமாக படரும். ஃபாலில் வந்து நாங்கள் வாங்கின ஒரு மம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக, யாரை கூப்பிட்றா, ஓகே யாரும் இல்லை, சூப்பராக வந்து பயங்கரமாக வந்து ஆரம்பிச்சிச்சு. அங்கே இருந்தது கூட அதுவா. ஸோ அதுலேருந்து ஒரு சாம்பிளிங் எடுத்து வேறு விட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஈஜிப்டியன் ஆனியன்ஸ் இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த ஆனியன் பல்ப்ஸ் வரும். ஸோ லோக்கலாக நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு டக்கு டக்கு நீங்கள் வந்து என்ன வேணால் என்கிட்ட கேட்டு நீங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ ஷிப்பிங் சீட்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் மணத்தக்காளி கேட்டேன், அவங்களுக்கு மணத்தக்காளி வேணும் கேட்டாங்க. என்கிட்ட வந்து மணத்தக்காளி விதை தான் இருக்குது. ஸோ மணத்தக்காளி விதை அவ்வளோதான். கனகாம்பரம் விதை இப்போ தான் போட்டிருக்கேன். நிறைய வந்தோடனே அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த சீட்ஸ் ஷேர் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஈஜிப்டியன் ஆனியன்ஸ் வந்துட்டு லேண்டில் தான் ஐ மீன் டேரெக்டாக தான் இருக்குது. அது இன்னும் சீடு விடலை. ஸோ அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தான் உண்டு. இங்கே பாருங்கள், ஈஜிப்டியன் ஆனியன். சரி, ஓகே, ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இதில் எது வேணுமோ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம், இல்லைனா வேறு யாருக்கா ஷேர் பண்ணட்டும். ஸோ சரி, ஓகே, கிளம்பலாம். நல்லா பெரிய வாழை மரம். ஃபோட்டோ எடுத்து வர அனுப்பிச்சாங்க அவங்க வீட்டில். அவங்க ஹஸ்பண்ட் சதீஷ்க்கு கால் பண்ணிவிட்டு சொன்னாங்க, ஃபோட்டோலாம் பார்த்துட்டு எங்களுக்கு வா அப்படின்னு இருந்தது. ரொம்ப ஹாப்பி. அதான் வாழை மரம் வருதுன்றதோட அந்த ஒரு லைக் லவ், அதுதான். ஸோ சரி, ஓகே, கிளம்பலாம். ஸோ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட். எதுக்கு வந்திருக்கோன்னு சொன்னியா? மதர்ஸ் டே கிஃப்ட் எல்லாம் சொன்னியா? இதெல்லாம் இல்லை, பொய். ஸோ டார்கெட் வந்திருக்கோம். ஸோ என்ன வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. போயிட்டு இந்தியாவுக்கு பேரண்ட்ஸ்க்கு எதனா கிடச்சிதுன்னா வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். நாங்கள் வந்துட்டு நிறைய இங்கேயே இதுக்குள்ளேயே வந்து அல்ட்ரா பியூட்டி இது இருக்குங்க. எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது இது. ஆனால் எனக்கு வந்து இது பயங்கர இது, லைக் அல்ட்ரா இது இருக்குல்ல, இதில் நிறைய பிராண்ட்ஸும் வைப்பாங்க, இவங்க பிராண்ட்ஸுமே இருக்கும். ஸோ எனக்கு வந்து பயங்கரமாக சென்சிட்டிவாக எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ரேஷஸ் வந்துடும். ஸோ கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் இது பார்த்து வாங்கணும். அதனால் நான் போகிறத நிறுத்திட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு அதனால தான் வருதுன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தானே நானே கண்டுபிடிச்சேன், ஓ இதுதான் ரீசனா எனக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், அல்ட்ரா கலர். அதாவது அவங்க ஸ்டோரில் என்ன வச்சுருப்பாங்கன்னா எல்லா பிராண்டும் வச்சுருப்பாங்க. அவங்க யூஸ்வலாக அவங்களுக்கே ஒரு பிராண்ட் இருக்கும்ல, அந்த கடைக்கான பிராண்டே, அதெல்லாம் எப்பவுமே சீப்பராக இருக்கும். ஸோ அந்த கடை பிராண்டு வந்து எனக்கு வந்து பயங்கர அலர்ஜி. அதுக்கப்புறம் தான் நிறுத்திட்டேன் நான். அடடா வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சீப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கினேன். சரி, ஓகே. மீதி எதுவுமே வந்து எல்லாமே இதுதான், லைக் லிட்ரலி பயங்கர கெமிக்கல் உள்ளது தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நான் இது பண்ண மாட்டேன். நமக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு ஐயோ அட்ராக்ட் ஆகும், எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்ட்ரோல் இது வேணாம், நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். சரி, ஓகே. வேறு இது நம்ம ஊர் இதில் தான் எல்லாருமே போக சொல்லியிருக்கீங்க, கரெக்டு. நம்ம ஊரில் நிறைய ஹெர்பல் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். இங்கே அந்தளவுக்கு ஹெர்பல் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது. எல்லாமே வந்துட்டு இதுதான் இருக்கும், கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். வெயிட் பண்ணிகிட்டு இருக்காராம்.
எனக்கு ஹைட் பண்ணீங்களா? நான் பார்த்துட்டேன். எப்படி தெரியுமா பார்த்தேன்? நீங்கள் ஹைட் பண்ணிட்டு இருக்கிறது இங்கே வாங்க. இந்த அங்கே பாருங்க, அவ்வளோ பெரிய கண்ணாடி நீங்கள் ஹைட் பண்ணீங்க. உங்க பொம்மை க்ளீனாக தெரியுது. சரி வா வாங்க ட்ரெஸ் ஏரியாவுக்கு போகலாம். நீங்கள் தான் ஏதோ எனக்கு வாங்கி தர போகிறேன், நீங்களே வாங்க. மதர்ஸ் டேக்கா யா கண்ணு பிடிச்சிடுவேன். இவர் என்ன தெரியுமாங்க சொல்கிறாரு? நான் சொன்னேன் சம்மர் ட்ரெஸ் இல்லைண்ணா, இந்த இதை வாங்கி போட்டுக்கோண்ணே. நான் சொன்னேன் நான் வாங்கி போட்டுருவேன், எவன் பார்க்குறது, நான் எல்லாம் கண்ணை வஞ்சி சாப்பிட்டு வேணாம். சும்மா லூஸ் பேண்ட்ஸோட ஒரு மாதிரி சம்மர் இதுவா க்ளோத்திங்காக இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். இங்கேயோட நம்ம ஊருக்கு போய் வாங்குறது தான் பெட்டர்ல. ஏய் மாம்ஸ், இது எப்படி இருக்கு? ஃபுல்லாக இதை போட்டுட்டு இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஜீன்ஸ் ஓவர் கோட் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் சூப்பரா இருக்கு. இல்லை? அழகாக இருக்குது. சரி விலையை சொல்லுவோம். சதீஷ் தான் சொல்கிறாரு. விலை எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டுபிடி. 39 இல்லை, $50. கரெக்டாக 50னே போட்டுட்டாங்க. $50 நல்லா இருக்கு. ஆனால் $50 நம்ம ஊர் பணத்துக்கு எவ்வளோ இருக்கும்? 5000 ரூபாவா? 5000 ரூபாவா? சரி ஓகே. அதனால் நான் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஊர் பணத்துக்கு கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் சொல்லுங்கள்? ஏன்? ஸோ நாம் அங்கே போயிட்டு வாங்குறது வர்த்தா இல்லை இங்கே வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஒரு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கேன். நம்ம எப்படி தெரியும்ல, அங்க போன உடனே பார்ப்போம். ஓ 5000 இந்த யூஎஸ்ல பயங்கர சீப்பா இருக்கு. யூஎஸ்ல கிடைச்சா அங்கேயும் வாங்க மாட்டேன், இங்கேயும் வாங்க மாட்டேன். கரெக்டா? இல்லை, நான் வாங்குறேன். இந்த வாட்டி நான் ஷாப்பிங்க்குன்னு ஒரு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த பணம் ஃபுல்லாக ஷாப்பிங்க்கு தான். அந்த பணம் ஃபுல்லாக எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த சேர்த்து வச்ச பணம்லாம் எங்க இருக்கு? உங்கள் அக்கௌண்ட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக போயிட்டு ஷாப்பிங் பண்ணலே. இது ஏதோ 20% ஆஃப்னு போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. தெரிஞ்சிருந்தா லாஸ்ட் இயரே வந்து சம்மர் முடியும் போது ஷாப்பிங் பண்ணால் செம்ம ஆஃபரில் கிடைக்கும். ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன். ஆனால் நம்ம ஊருக்கு ஓவர் கோட் எனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால் எப்படி யோசிச்சு பாருங்கள், ஓவர் கோட்டை போட்டு இந்தியாவில் சுற்றினோன்னா வெயிலில் நான் கருகிடுவேன். ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு நான் ஓப்பனெல்லாம் போட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஸ்லீவ்லெஸ்லாம் நான் ஸ்டாப்பும் பண்ணிட்டேன். இது நல்லா இருக்குது பாருங்கள். இது அழகாக இருக்குது. இது எப்படி பாருங்க. இது வந்து $38 தான். 20% ஆஃப் போட்டிருக்காங்க. ஸோ 20 வித் பாக்கெட்டோட இருக்குது. ஸோ 20% ஆஃப் போச்சுன்னா எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும்? எவ்வளோ அது? 40 40ன்னு வச்சுக்கோங்க. 40 32 $32. $32 இது நல்லா தான் இருக்குல்ல? இல்லை ரொம்ப அதிக விலையா? இல்லை சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்படியே சொல்லுவீங்க. வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இவர் வந்து கோணி பை என்னென்னவோ கலாய்ப்பார். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்னடா வாங்கினதுக்கப்புறம் அப்படின்னு தோணும். ஆனால் ஓகே தான். இப்போ போயிட்டு நம்ம கிளியரன்ஸ்லலாம் தேடணுன்னா எல்லாம் வந்து வின்டர் க்ளோத்திங்காக இருக்கும். என்கிட்ட ஆக்சுவலி சம்மர் க்ளோத்திங் வந்து காட்டன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்காக தான் பார்க்குறேன். ஆனால் பட்ஜெட் லிமிட்டடாக தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருக்கும் வேறு ஷாப்பிங் பண்ணணுமா, அதனால் கொஞ்சம் லிமிட்டட் பட்ஜெட்டோடு இருக்கேன். என்ன மாம்ஸ்? இங்கே இது இருக்குது, ஸ்கேன் இருக்குது. சரி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக இவனே எவ்வளோ இருக்கான். ஓகே $30 என்னடா அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு போட்டிருக்கான். கையிலே வச்சுக்கிட்டு இருக்கேன். அது எப்படி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகும்? நாங்கள் கிளியரன்ஸ் ஏரியாவை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். சும்மா அங்கே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. வாங்க அந்த ஏரியாவில் இருக்குது, பார்க்கலாம். கிட்ஸ் தானே இதெல்லாம்? பெரியவங்கள்தா? ஓ ஆமாம் பெரியவங்கள்தான். ஸோ இதுதான் நான் வந்து போட்டுட்டு வந்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது பயங்கர வந்து லோ நெக்கு. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா லோ நெக்காக இருக்குது. அது தவிர வந்துட்டு இது ஸ்லீவ்ஸும் சரியில்லை. இது வந்து நான் என்ன சைஸ் எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸ் எடுத்தேன். சரி ஓகே. அந்த ஸ்ட்ராப்பை வந்து நம்ம டைட்டன் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஃபிட்டிங்காகவே இல்லை. ரொம்ப அநியாயத்துக்கு இதுவாக இருந்தது. ஸோ இதுதான் நம்ம எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற ட்ரையல் ட்ரெஸ்ஸு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் பயங்கர லூஸ் ஃபிட்டிங்காக இருந்தது. தவிர நெக்கு அதுக்கு மேலே கம்மி. சரி ஓகே, நான் ஸ்ட்ராப்ஸ் அங்கே இருந்தது, அந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தாங்கன்னா
இல்லை. உள்ளுக்குள்ளே நான் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் லைக் இது மாதிரி. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்தளவுக்கு பேடாக தெரியல. இல்லைனா இன்னும் பேடாக தான் இருந்தது. நான் பார்க்கும்போது நான் ஓவர் கோட் போட்டுட்டு இது வந்து வின்டருக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடிக்கிற நம்ம ஊர் வெயிலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்காக தானே வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கெலாம் வாங்கவே முடியாது. சரி ஓகே, இதுதான் அது. நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு பார்க்கலாம். இது வந்து அந்தளவுக்கு எனக்கு லைக் கம்ஃபியாகவே இல்லை, போட்டுட்டு ஃப்ரீயாக சுற்ற முடியாது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. இது அதுக்கு மேலே ஆக்சுவலி இது எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் எடுத்தேன். முன்னாடியும் மீடியம் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸு, அது பயங்கர லூஸ். இதுதான் எனக்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது. சரி ஓகே, இன்னொன்று ஸ்லீவ்ஸோடு வாங்கிட்டு வந்தது, அது வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஃபிட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்லீவ்ஸோடு வந்தது. இது வந்து சரி அதெல்லாம் வந்து லூஸாக இருக்குது, இதுவாக இருக்குது. இது வந்து நான் தெரியாமல் ஸ்மால் சைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சைஸே இல்லை. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப வந்து ஸ்லீவ்ஸும் இது கரெக்டாக இருக்குது, ட்ரெஸ் வந்து எலிகெண்ட்டாக இருக்குது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா $30. ஸோ வந்து கம்ஃபியாகவும் ரொம்பவும் நல்லா இருந்தது. இங்கே பாருங்களேன், நான் சொன்னேன்ல கை வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இதுவாக இருக்குது. ஆனால் இதுவும் லோ நெக் தான், உள்ளே எதுவும் போடாமல் ஸ்லிப்பெல்லாம் போட முடியாது. சரி ஓகே, கொஞ்சம் டைட்டாக இருக்கா, அதனால் இதுவும் நமக்கு செட் ஆகாது. நம்ம போயிட்டு எதுவும் இன்னொன்று இருக்கா, லார்ஜ் இருக்கான்னு தெரியலாம். ஆனால் லோ நெக்னால ஐ எம் நாட் கம்ஃபர்டபுளுங்க. இந்தியாவுக்கே போயிட்டு எல்லாத்தையும் வாங்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. ஏன்னா சைஸ் வந்து ஒன்று லோ நெக்காக இருக்குது, இல்லை பயங்கரமாக ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்குது, இல்லைனா ஒரு மாதிரி செட்டே ஆகலை. எல்லாமே முக்கால்வாசி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே லோ நெக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு சூப்பராக எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம நடணும். இப்போ டைம் இல்லை, அதனால் நம்ம இப்போ நடலை. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் எடுத்துகிட்டு வரணும், சதீஷ் எடுத்துகிட்டு வராரு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாருங்க வாழைமரம், எவ்வளோ பெரிய வாழைமரம் தெரியுமாங்க. லிட்ரலி சூப்பராக அவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம், நல்ல டைம் போச்சு. இது வந்து நம்ம ஞாபகம் இருக்கா, நம்ம அந்த லோஸில் வாங்கினோம் ஆக்சுவலி. இது வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலர் பூவாக பூக்குது. அது ஓகே தான். இந்த பூ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒத்தப்படையாக பூக்குது. லைக் நானும் பூக்குறேன், அப்படியே கொத்தாக பூக்கலை பாருங்கள், ஒரே ஒரு லேயர் மாதிரி தான் பூக்குதா. ஓகே தான் இருக்குது. அந்த இதுவும் துளுத்து வருது. ஸோ ஆனால் இன்னும் நடலை. நாளைக்கு மேபி நம்ம வாழை மரத்தோடு நடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்ட்டு. ஓ இல்லை, ஸோ அம்மா பெரிய மரம், சூப்பர். நல்லா தோண்டி வைக்க சொன்னாங்கல்லப்பா. அவங்க வீடு தோட்டம்லாம் நாங்கள் பார்த்தோம், சூப்பராக அழகாக வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்காங்க வேறு. எல்லாத்துக்குமே ஊற்றணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் காயுது, ஏன்னு தெரியல. ஆனால் துளுக்குது இங்கே. துளுத்தும் வருது, மேபி அடாப்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரோஜா கூத்திட்டேன்ப்பா. கருவேப்பிலை கட் பண்ணி விட்டது நல்லா புசு புசுன்னு வருதுல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுவும் மேபி புது இலையெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இதெல்லாம் போகுதுன்னு எனக்கு தோணுது. அந்த ஃப்ராஸ்ட்டு அதிலெல்லாம் போயிட்டு புது இலை வரும்னு நினைக்கிறேன். பாருங்க இதெல்லாம் ஃப்ராஸ்ட்டில் போயிட்டு செத்து போனது இந்த இலை. கொஞ்சம் இதுவும் கட் பண்ணி விடணுமா? பரவாயில்ல, அப்படியே வரட்டும். இப்போதைக்கு நான் அதுவும் தொடரல. வந்ததுக்கப்புறம் அந்த கிளையிலேருந்து வேறு தொட்டியில் வேணால் மாற்றிக்கலாம். என்னுடைய ஃபேவரட் ஆக்சுவலி வாழை மரம் இல்லைப்பா. உங்களுக்கு நம்ம வாழை ஒருத்தங்களுக்கு ஃபேவரட் இருக்கும்ல. எங்களுடைய ஃபேவரட் வந்து வாழை மரம். ஸோ இங்கே என்ன போய்ட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்லி, டோஃபு அண்ட் பொட்டேட்டோ போட்டு இது போயிட்டுருக்கு. கோஃப்தா மாதிரி பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ யூஸ்வலாக பொட்டேட்டோ கோஃப்தா தான் நான் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா டோஃபு, ப்ராக்லி நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணி போட்டுட்ருக்கேன். ரொம்ப சூடு பொட்டேட்டோ, நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், ஆவி பறக்கின்றது. ஸோ ஆக்சுவலி சூடு பாருங்கள் தெரியுதா, ஆவி பறக்குது. ஆனால் தான் இது பண்ண முடியல. ஸோ
இது வந்து சிம்பிள் கோஃப்தா தான், என்னுடைய ஸ்டைல் கோஃப்தா. ஸோ யூஷுவலி வந்து பாண்டிங்க்கு, அதாவது இப்போ டோஃபு அண்ட் ப்ராக்லி மட்டும் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி எதனா வேணும்ல, அதுக்கு வந்து நம்ம பொட்டேட்டோ இல்லைன்னா அரிசி மாவு, பேசன் ஃப்ளார் அந்த மாதிரி எதானா போடணும். நான் இன்னைக்கு பொட்டேட்டோ போடுறேன். கலந்து உரிச்சு போட்டாச்சு. ஸோ எவ்வளோ ப்ராக்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பூ ஒரு பூ ப்ராக்லி ஒரு பூ ப்ராக்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் அந்த டோஃபு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பொட்டேட்டோ. இது 2 சரியா வேகலை. ஸோ 4 பொட்டேட்டோ போட்டிருக்கேன். இதில் வந்து பச்சை மிளகா அண்ட் உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இது தனியாக எடுத்து வச்சுட்டு, இதுதான் என்னுடைய ஹேண்ட் பிளெண்டர். இதில் ஒரு பிளெண்டிங் இதுவும் வரும். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பார்ட்டு மட்டும் க்ளீன் பண்ணாலே போதும். பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம பொட்டேட்டோவை போட்டு அரைச்சோம்ல, ஸோ அதனுடைய ஸ்டார்ச் அந்த இது வந்துட்டு இதுவாக இருக்குது. ஸோ இதை வச்சே நம்ம வந்து இது கூட பண்ணிக்கலாம். லைக் பொட்டேட்டோ மட்டும் பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து நக்கட்ஸ் மாதிரிலாம் பண்ணுறாங்களே. நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் சூப்பராக அந்த இது மாதிரி பண்ணலாம். பொட்டேட்டோ நக்கட்ஸ் அந்த ஸ்மைலி அதெல்லாம் கூட பண்ணலாம். நான் பண்ணுறதில்ல, ரொம்ப பொட்டேட்டோ வேண்டாம் அப்படின்றதுனால. ஆனால் கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கலாங்க. சரி, ஓகே. இதுலேயே நம்ம பச்சை மிளகா உப்பு போட்டாச்சே. ஸோ இனிமேல் வந்து இதில் எடுத்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான், கிரேவிக்கு தான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால். ஸோ ஜீரா போட்டுட்டு இங்கே பாருங்கள், இங்கே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே நம்மளுக்கு கோஃப்தாக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ப்ராக்லி, டோஃபு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இது வந்து பனியாரம் பேனில் தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலி வந்து தக்காளி காலி ஷாப்பிங் போல். ஸோ அதனால் வந்து ஃப்ரோஸ் பண்ணி அப்படியே முழு தக்காளியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அதை டீஃப்ராஸ்ட் பண்ண மறந்துட்டேன். தட்ஸ் ஓகே, இதுலேயே ஆயிரட்டும். எப்படி எல்லாத்தையும் அரைப்போம். அதுக்கப்புறம் வந்து கரண்டியால் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ முந்திரி, அதுக்கப்புறம் தக்காளியை வந்து தோல் எடுத்தாச்சு. தக்காளி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே சீரகம் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டர்மரிக் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டும் போட்டுட்டு நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிடணுங்க. ஸோ இங்கே வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எண்ணெய் ஊற்றி ஏற்கனவே ரெடி பண்ணி ஆன் பண்ணிவிட்டு திருப்பி ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து தனியாகவே நீங்கள் சாப்பிட்லாம். இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா இருங்களேன், இது இருக்குல்ல, இது வந்து எடுத்துட்டு இந்த இடத்துல நடுவில் வந்துட்டு ஒரு சீஸ் ஃபில்லிங் வச்சிடலாம். ஆக்சுவலி சீஸ் காலி, அதனால் நான் வைக்கல. சீஸ் ஃபில்லிங் வச்சுட்டு மூடிட்டு அது கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் தனியாகவே பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு சீஸ் பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ யா, ஆனால் கோஃப்தாக்கு நல்லா இருக்காது, அதனால நான் அதெல்லாம் பண்ணலை. வெறும்னே இதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கோஃப்தாக்கு பார்த்திங்கன்னா நம்ம லைக் நார்த் இந்தியன் இது தானே. ஸோ அதில் கொஞ்சம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு டோஃபுலாம் இருக்காது, நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நம்ம மாடிஃபை இப்போ நமக்கு எது வேணுமோ அது பண்ணுறது தானே. சரி, ஓகே. அதை வந்து உருட்டிட்டு ஒன்று ஒன்றா இதில் நம்ம போட்டுடலாம். இது வந்து ஈஸியஸ்ட் மெத்தட். நிறைய எண்ணெய் குடிக்காதுன்றதுக்காகவே இந்த மெத்தடு. நல்லா உருளைக்கிழங்குடைய ஸ்டார்ச் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறான்னு தானே பார்க்குறீங்க. நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேயே தாங்க இருக்கா. டு பி ட்ரூ. நம்ம வந்து எங்கே லைக் லிவிங் ரூமுக்கு போனால் ஒரு என்னுடைய நிழல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் நான் எங்கெல்லாம் இருக்கணும் என் கூடயே இருப்பாள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை போட்டுட்டு இதை எடுக்கும்போது காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் இது. நான் வந்து உருளைக்கிழங்கு இல்லாமல் கூட நிறைய பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு இல்லாமல் ஒரு மெத்தட் இருக்குது. அது இத்தனைக்கும் அரிசி மாவு அந்த மாதிரி கூட இல்லாமல் ஃபுல் பேக் ப்ரோட்டீன் மாதிரி கூட பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. இந்த மெத்தடில் நம்ம கோஃப்தாக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்லேருந்து ஒரு ட்விஸ்ட், அவ்வளோதான். அப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் எல்லா பக்கமும் அப்படியே சூப்பராக மொறுன்னு இதுவாகிடும். மூட தேவையில்லை.
ஓப்பன்லேயே இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃப்ரோசன் இதெல்லாம் அப்படியே இதுவாகிட்டோம், அதுலேயே எடுத்துட்டோம். என்ன கொஞ்சம் நேரம் எடுக்கும், தட்ஸ் ஓகே, ஆப்ஷன் இல்லை. நாம் வந்து இப்போ தான் யோசித்தோம் மெனுவே, கடைசி நிமிஷம் மெனு யோசிச்சா இதான் நடக்கும். இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. நிறைய எண்ணெய் குடிக்காது. வேணா நீங்கள் எண்ணெய் காலி ஒரு மாதிரி ட்ரை ஆகுதுன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஊற்றிப்பேன் ஆக்சுவலி. அதை கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு எண்ணெய் இது கம்மியாக குடிக்கும். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கோகோனட் அன்ஸ்வீட்டன்ட் மில்க்கு. ஸோ வதங்கிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் என்னது, திக் அந்த க்ரீம், அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். க்ரீம்க்கு பதில் லைக் திக்கு க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ மில்க்குக்கு பதில் நம்ம வந்து இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீகன் கோஃப்தா மாதிரி தான். யூஷுவல் கோஃப்தா கறியில் வந்து இது இருக்கும்ல, மில்க் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ பன்னீருக்கு பதில் நம்ம டோஃபு யூஸ் பண்ணியிருக்கோம், மில்க்குக்கு பதில் நம்ம வந்து கோகோனட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இது ஆறட்டும். நல்லா ஆறலனாலுமே பிரச்சனை இல்லை, நம்ம கிட்ட இருக்க அந்த இதில் வந்து பிரச்சனை இல்லை. ஆறிடுச்சுன்னா அப்புறம் அதில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிடணும். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆம்ச்சூர் பவுடர், மேத்தி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரேவி மாதிரி ஆக்கிடலாம். சூப்பர். சரி ஓகே, இது இங்கே ரெடி ஆகட்டும். அவ்வளோதான், எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் முக்கால்வாசி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஃபுட் நிறைய பண்ணுவேன் வீட்டில். ஏன்னா ரிஷிக்கும் அனிஷ்க்கு சதீஷ்க்கு எனக்கும் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நாங்கள் முக்கால்வாசி நிறையா தான் பண்ணுவோம். ஆனால் மத்தியானம் ஆனால் எப்பவுமே வந்து குழம்பு தான் இருக்கும். இன்னைக்கு தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம் இந்த இதுதான் இருக்கும். காரக்குழம்பு, உருண்டை குழம்பு என்னுடைய ஃபேவரட். எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு. ஸோ ஒரு இதுவும் பாருங்களேன், நம்ம இது போட்டதுனால அந்த தட்டி ஷேப் வந்துச்சு. நான் சொல்கிறேன், ஆக்சுவலி வந்து கிரேவி ரெடியாக இருந்ததுன்னா அப்படியே எடுத்துட்டு நம்ம அதுலேயும் போட்டுடலாம், அதுவே சூப்பராக இருக்கும். செகண்ட் இது போட்டாச்சு, அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு இது எடுத்தது வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓகே, சூப்பர். சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு ஏற்கனவே வந்துருச்சு. ப்ராக்லி வந்துட்டு ஹாஃப் குக்டு மாதிரி இது, ஏன்னா நம்ம லைட்டாக இது பண்ணோம். கோப்தாவில் போட்டால் நல்லா வெந்துடும். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது, இப்படியே கூட சாப்பிட்லாம். நான் ஐஷன் போலப்பா, நான் இங்கே சமைச்சிட்டு இருக்கேன். நீங்கள் தான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சானா நான் விட்டுட்டேன். தாங்க பெல் பெப்பரையும் போட்டாச்சு. கிரேவி வந்து அரைச்சிட்டு ஊற்றிட்டு பெல் பெப்பர் போட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் ஆம்ச்சூர் பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்தூரி மேத்தி போட்டாச்சு. ஸோ இந்த டைமில் இதுக்கு முன்னாடி பெல் பெப்பர் போடுறதுக்கு முன்னாடியே உப்பு காரம் பார்த்துக்கணும், வேணா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா எப்படி திக்னஸ். ஆக்சுவலாக தண்ணி விட்டு அரைச்சேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் மில்க் போட்டோம்ல, ஸோ அது நல்ல எப்பவுமே திக்னஸ் கொடுக்கும். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க கோஃப்தா பால்ஸ் அதில் போட்டுடலாம். இங்கே வந்து சூட இது போயிட்டுருக்கு, சாதம் போய்கிட்டு இருக்கு. இது ஜீரா ரைஸ், நடுவில் இது திறக்கலாம், இதில் வந்து ஸ்டீம் வராது. ஸோ வெறும் ஜீரா தான். ஸோ இருந்தாலும் முடியலாம். ஸோ அது சீக்கிரம் வேகாமல் படுப்பு. ஸோ நல்லா நான் 18 மினிட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். சூப்பர். ஸோ கோஃப்தா போட்டு உடனே வந்துட்டு இதுவாகிடும்,
என்ன சொல்கிறது, சாகி ஆகிடும். ஆனால் நீங்கள் எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் வந்து இப்போவே போட போகிறதில்ல, சாப்பிடும்போது போடலாம். நமக்கு இன்னும் சாதம் ரெடி ஆகல, சாப்பிடும்போது போடலாம். சரி, ஓகே. நம்ம வந்து சாதம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம்.